ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்களோட ஆன்மீக ட்ரிப்பில் நாங்கள் திருச்செந்தூர் தாங்க போயிட்டுருக்கோம். கொஞ்ச நாளாகவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம செந்திலாண்டவரை பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி என் ஹஸ்பண்டும் சரி வா இன்றைக்கி திருச்செந்தூர் போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஃபைனலி நம்ம திருச்செந்தூர் வந்தாச்சு. இந்த ட்ரெயின்லேருந்து நாங்கள் இறங்கின உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ 2 நாளில் பங்குனி உத்திரம் இருக்குது, இவ்வளோ கூட்டம் இறங்குது, கோவில் கூட்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கோவில் நாங்கள் நினச்ச மாதிரி கூட்டமே இல்லைங்க. ஏன்னா நாங்கள் போனது வெட்னஸ்டே தான். அதுவும் ஈவினிங் ஒரு 3 o'clock மேலே தான் போனோம். ஸோ அந்தளவுக்கு கூட்டமே இல்லை. எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. கூட்டம் இல்லாமல் சாமி தரிசனம் நல்லா பார்க்கலான்னு. அதே மாதிரி நான் இந்த விஷயத்தை பார்த்தேன். போகிற வழியில் நிறைய வாட்டர் கேன் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. இது தெரியாமல் நம்மள நிறைய பேர் வந்துட்டு காசு கொடுத்து வாட்டர் கேன் வந்து வாங்கி குடிக்கிறோம்ல. இந்த சைட் கோயிலுக்கு பேக் சைடில் நிறைய தண்ணி கேன் வந்து இருக்குது. வேணும்னா நீங்கள் வரும்போது இந்த பக்கம் வந்தால் வாட்டர் கேனில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்த டைமில் அன்னதானம்க்கு பொது தரிசனம்க்கு எல்லாமே ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து திருச்செந்தூராக இவ்வளோ எம்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரி கூட்டம் இல்லாமல் வந்ததே கிடையாது. நான் மார்னிங் போவேன். யூஸ்வலி 6 hours 7 hours தான் சாமி பார்க்குற மாதிரி அந்த மாதிரி தான் போயிருக்கேன். இங்கே பார்த்தா 100 தரிசனமும் எங்கேயுமே கூட்டமே இல்லைங்க. நாங்கள் 100 தரிசனத்தில் தான் போனோம். போயிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே சாமி கும்பிட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வரும்போது பிரசாதமும் வாங்கிட்டு வந்தாச்சு. என் பொண்ணை பாருங்களேன், அவங்க அப்பாவுக்கு மட்டும் ஊட்டி விட்டுட்டு இருந்தா. எங்களுக்கு இந்த தடவை ரொம்பவே பீஸ்ஃபுல்லான தரிசனம் கிடச்சிதுங்க. நான் இந்த மாதிரி சீக்கிரமாகவும் தரிசனம் பார்த்ததில் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம்.